இப்போ இந்த சாகித்யத்தை சொல்லி கரெக்டா இருக்கு. வேண்டாமோ இருக்கு இல்லையா, வெரி குட், கரெக்ட். அப்படியே வாட்ச். கமபத அதுக்கு ஆடிக்கொண்டார். ஓகே, அடுத்த ஸ்டான்ஸா. துதிப்பவர் அந்த ஆடி அது இன்னொரு தடவை பாடிட்டு, இன்னொரு கொஞ்சம் கான்பிடென்டா அதை பாடிட்டு, இல்லாட்டி சாகித்யமோட பாடிட்டு கோ டு ஆடிக்கொண்டார். ஆடிக்கொண்டார் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாம். How you present the critique, right? ரெண்டு தடவை வாசிச்சுட்டு ஆடிக்கொண்டார் பாடிட்டு ஆடிக்கொண்டால நிறுத்தலாம். அடுத்த சரணம்னா ஸ்வரமா ஒருக்கா வாசி அப்புறம் சாந்தி. ஆரணவமணி மாலைகளாட சாகித்யம். ரெண்டு தடவை ஆரணவமணி அங்கே சொல்லிடலாம். சீரடி கொன்றைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு தடவை சொல்லிடலாம். சீரடி கொன்றை அதுக்கு ஒருக்கா ஸ்வரம் வாச்சுக்கோ, ஒருக்கா ஸ்வரம் வாச்சு. சீரடி கொன்றை மலத்தொடையாட குட். அடுத்து நெக்ஸ்ட் லைன் பேரணி வேதியம். ஆமா, அதுக்கு ஸ்வரம் இதே மாதிரி ஸ்வரத்தை வாசிட்டு அப்புறம் சாகித்யம். சரி கா ஹையர் ஆக்டேவ்.
சரி க க சரி க க மா மா சகரி சாகரி வராதுங்க. எனது பேரணி வேதியர் தில்லை 3000 மாமமா கரிசா காமம கரிசா. எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆமா. And I'll split it for you. பேரணி வேதியரா பேரணி வேதியர் தில்லை 3000 பேரணி வேதியர் வாசி. பேரணி நான் மேல ஏன் பாடலைன்னா ஸ்ருதிக்கா பேரணி வேதியர் அப்படி கேட்கணும். பேரணி வேதியர் உனக்குமே மேல பாட முடியலன்னா யூ கேன் பேரணி வேதியர் வேதியர் தில்லை 3000 மாமமகாரிச பேரணி வேதியர் தில்லை 3000. இப்போ அடுத்தது பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட சாசனி த பத பத ஸ்ப்ளிட் பண்ணி வாசிச்சுக்கோ. ஒரு ஃப்ரேஸை ஸ்ப்ளிட் பண்ணி வாசிச்சுக்கோ. வெரி குட். வெரி குட். இப்ப அந்த பேரணி வேதியர் வாசிச்சோம் இல்லையா, அதுக்கு அடுத்த லைன் வாசி. இல்ல சாகித்யம் சொல்லுமா, சாகித்யம் சொல்லு. காரண காரணி எதிர்த்து நின்றாட. காரண காளிக்கு தனியா சொல்லு. காளி ஓகே. தனி சரி சாசா எதிர்த்து நின்றாட. வெரி குட். காரண காளி எதிர்த்து நின்றாட செட் பண்ணிக்கோ. அந்த ஒரு லைனும் வெரி குட். நெக்ஸ்ட் லைன். கனக சபை தனிலே கனக சபை தனிலே தனி சனி கரெக்ட். இப்ப காரண காளியும் கனக சபையும் சேர்த்து ஈஸியா இருக்கும். காரண காளி எதிர்த்து நின்றாட கனக சபை தனிலே. காரண காளி எதிர்த்து நின்றாட ஒரு பிரைஸ் போயிடுச்சு. கரெக்ட். ஓகே. அடுத்த பிரைஸ் அவ்வளவுதான் இருக்குமா? இல்ல இல்ல அதுக்கப்புறம் திரும்பி ஆடிக்கொண்டாருக்கு போகணுமே. காரண இப்ப வந்து பேரணி வேதியர் அங்கிருந்து வாசி. பேரணி வேதியர் வேதியத்தில் நீ பிரசன்ட் பண்ணும்போது பேரணி வேதியர். இது சரணத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்னது?
ஆரணவமணி ஆரணவமணி மாலைகளாட ஆடும் பரம் படவிடித்தாட சீரணி குன்றை மலத்தொடையாட சிதம்பர தேராட இருக்கு இல்லையா? இது 2 தடவை வாசிக்கணும். ஆரணவமணி. ஓகே. அடுத்தது பேரணி வேதியத்தில் பேர்களும் பூஜித்து நின்றாட காரண காளி எதிர்த்து நின்றாட கனக சபை தனிலே இது 2 தடவை. ஆடிக்கொண்டார். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பிச்சு பிச்சு கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஃபார் பிரசன்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப இந்த சரணத்தை அது 2 தடவை இது 2 தடவை அப்படி வாசிட்டு ஆடிக்கொண்டாருக்கு போயிட்டு பாட்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும். சும்மா எக்ஸாம்க்கு நீ படிச்சு எழுதிட்ட, பட் தென் how you present it, exactly. இல்ல இப்ப இது எல்லாம் அது 2 தடவை வாசிக்கணும் சொன்னேன். ஆரணவமணி ஆடும் பரவம் பரவிடித்தாட. ஓகே. சீரடி கொன்றை சேர்த்து கூட வாசிக்கோ, நோ ப்ராப்ளம். ஓகே. பரவாயில்ல, இப்படி வந்துடுச்சுன்னா வாசிச்சுடு, நோ ப்ராப்ளம். பிள்ளை 3000 பேர் அந்த சாகித்யத்தை ஞாபகம் வச்சுக்கோ. தேவனும் பூஜித்து ஒன்று நின்றாட